ஒரு ஊர்ல ஒரு குருவி இருந்தது. அந்தக் குருவி பல வண்ணத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. தான் மட்டும் அழகு என எப்போதும் பெருமையாகச் சொல்லிக் கொண்டு இருக்கும். நண்பர்கள் தேர்ந்தெடுக்கும்போது கூட அழகைப் பார்த்தே முடிவு எடுக்கும். அந்தக் குருவி ஒருநாள் ஒரு காகம் ஒன்று வந்து அந்தக் குருவி கிட்ட நாம நண்பர்களாக இருக்கலாம் எனக் கேட்டது. அதற்கு அந்தக் குருவி, நான் எப்படி அழகாக இருக்கிறேன், உன்னை நீயே கண்ணாடியில் போய்ப் பாரு என்று அசிங்கமாகத் திட்டி அந்தக் காக்காவை விரட்டி விட்டது. அந்தக் காக்கா மிகவும் வருத்தப்பட்டு அந்த இடத்தை விட்டுப் போனது. சில மாதங்களுக்குப் பிறகு அந்தக் குருவிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. அந்தக் குருவியின் இறகு எல்லாம் விழுந்து அழகு குலைந்து சாகும் தருவாயில் இருந்தது. இதைக் கேள்விப்பட்ட காக்கா பதட்டம் அடைந்தது. மருந்து கொண்டு வந்து அந்தக் குருவிக்குக் கொடுத்தது. அது மட்டும் அல்லாமல் அருகிலேயே இருந்தது. அந்தக் குருவியை நன்றாகப் பார்த்துக் கொண்டது. சில நாட்களுக்குப் பிறகு அந்தக் குருவி குணமடைந்தது. அந்தக் காக்காவைப் பார்த்து, எனக்கு துன்பம் வந்தபோது எனது நண்பர்கள் யாரும் உதவிக்கு வரவில்லை. ஆனால் நீயோ என்னைக் காப்பாற்றி விட்டாய். உலகிலேயே நீதான் அழகானவன். இனிமேல் நீதான் என் உயிர் நண்பன் என்றது. ஆம் நண்பர்களே, யாரையும் அவர்களின் தோற்றத்தை வைத்து அசிங்கப்படுத்தக் கூடாது. புறத்தோற்ற அழகோ அழியக்கூடியது. ஆனால் அகத்தின் அழகோ அழியாதது, நிலையானது.